அருட்பெருஞ்சோதி வந்தனம் நமது யூடியூப் சேனல் வழியாக 3 நாட்களுக்கு முன்னாடி என்னால் நடத்த முடியலன்னு ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருந்தேன். அந்த சிரமப்பட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையான இதயங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள பேர் படிச்சிடறேன். நான் ரொம்ப எனக்கே இன்னைக்கு காலையில் யாபகம் கூட பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்ல டைம் பாஸாக பார்க்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பாருங்க, உண்மையான அவங்க அஜித் பவான் ஒருத்தர், வெண்மதி சுந்தர்னு ஒருத்தர், பாலா இனிஷியல் வந்து ஜி, அப்புறம் மோகன் எஸ், அப்புறம் சண்முக பிரியா சுப்பிரமணியன், மோகன்ராஜ் பரசுராம், நிவின் குமார் செங்கம், ஹரிஷ் அவர்கள், அதுக்கப்புறம் கோயம்பேடுல காய்கறி மொத்த வியாபாரம் பண்ற G106 உரிமையாளர் ராஜசேகரன் ஒருத்தர், அப்புறம் பத்மாவதினு ஒருத்தர், அப்புறம் ராதா எழில்னு ஒருத்தர், அப்புறம் சுஜித் குமார்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் கார்த்திகேயன் அனுமந்தபுரம். இதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில சுமார் ஒரு நாங்க யாகம் பண்ற டைம் பார்த்து ஒரு 2000 ரூபாய் ஒரு ஐயா நன்கொடை கொடுத்துருந்தார். நேற்று ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து தனசேகரன் ஒருத்தர் வந்து 50 கிலோ கேழ்வரகு, 50 கிலோ கம்பு, மாங்காய் தொக்கு, ஊறுகாய் 2 பாட்டிலு, இங்க சேவகர்களுக்கு கோதுமை, ரவை, அவங்களுக்கு குளிக்க சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, பேஸ்ட், பிரஷ்ஷு, அப்புறம் டீ வச்சு குடிக்கிறதுக்கு டீ தூள், சர்க்கரை, இவங்களுக்கு வந்து இந்த கோதுமை சப்பாத்தி சுடுறதுக்கு தேவையான விஷயங்கள், மசாலாக்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேற்று அன்னதானம் அவர் கையால் செஞ்சுட்டு நேற்று யாகம் செஞ்சுட்டு போனார். ரொம்ப நன்றி. இது போல நீங்களும் உங்க நட்சத்திரத்தன்னைக்கு வந்து இது ஒரு வேண்டுதலாகவும் வச்சுக்கலாம். நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறிடும், இன்னொருத்தர் பசியும் ஆறிடும், இங்க இருக்கிற ஒரு 10 பேருக்கு பசி ஆறும். இது போல நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு தயவு செய்து இந்த காணொலியை பாருங்க. பார்த்து என்ன பண்ணுங்க, உதவி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உதவி மனப்பான்மை உள்ளவங்களுக்கு நல்லதே நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை, ஒரு பையன் வந்து மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்த பையன் தான். அவங்க அந்த வழியா போயினே இருக்கப்போ ஒரு கார் வந்து ஒரு மரத்து மேல மோதிச்சான். அந்த மோதின கார் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த ஓட்டினந்தவர் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில மயங்கி இருக்காரு. இந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியும். தூக்கி வச்சுக்கின்னு அவரை ஓட்டினே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருக்கான். அவர் பொசிஷன் இருக்காரு. இதை பார்த்திருக்காரு. இவர் யாருன்றது சிசிடிவி கேமரால அந்த விபத்துக்குள்ளானவர். ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த பையனுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு. ஆப்ரேஷன் பண்றதுக்கே 15 லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவனால அவ்வளவு பணம் கட்ட முடியலன்னு சொல்லும் போது டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டு இவன் கையில ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து பழிச்சுக்கு போப்பா ஏதா பண்ணின்னு. ஐயா நீங்க யாருயா, எப்படி ஆள் பண்ணீங்கன்னு அப்ப சொல்றாராம். 15 வருஷம் முன்னுக்கு நான் விபத்துக்கு ஆளாகி படுத்துனுக்கப்போ நீ யாரோ மாதிரி நீ போயிடாம என்னை கொண்டாந்து உயிரை காப்பாத்தி விட்ட, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதை உனக்கு செஞ்சேன். இப்போ பாருங்க, நம்ம பண்ற தர்மம்னா பிறர் வாழ நம்ம செய்யறதுக்கு பேர் தான் தர்மம். நம்ம செய்யற தர்மம் கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு போய் முன்னாடி நின்று நம்மளையே காப்பாற்றும், நம்மளை வழி நடத்தும். தயவு செய்து எந்த தர்மத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்கதான் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல தர்மம் செய்யற இடத்துல கண்டிப்பா நீங்க உதவி செய்யலாம். அந்த தர்மம் உங்களை கண்டிப்பா காப்பாற்றும். நீங்க செய்யக்கூடிய தானங்கள் தான் உங்களை கூட நின்று உங்களை வழி நடத்துமே தவிர வேற எதுவுமே உங்களை வழி நடத்தாது. சும்மா சொல்லலை, இதை நான் அனுபவிச்சதை சொல்றேன். உண்மையிலேங்க நான் அனுபவிச்சதை தான் சொல்றேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை என்னைக்கு நான் பிடிச்சனோ அவருடைய கொள்கையை நான் செய்யறேன். கொல்லா நெறி, தினந்தோறும் பசி ஆற்றுவிப்பது, பிணிக்கு தேவையான மூலிகை சூப்பு கொடுக்கறது, பிரச்சனைகளுக்கு தேவையான சொல்யூஷன் கொடுக்கறது, ஜோதிடம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, ஜோதிடத்துல என்ன செஞ்சா முன்னுக்கு வருவான் பார்த்து வழி சொல்றது, இவை எல்லாம் செய்யறோம். கொல்லா நெறி இருக்கும், ஜோதி வழிபாடு செய்யறோம், பகவல் பாராயணம் பண்றோம், நட்சத்திர பரிகார யாகம் பண்றோம், எல்லாம் பண்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.